ஐரோப்பாவை அச்சுறுத்தி வரும் கடும் வெப்ப அலையின் காரணமாக தமிழர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே பிரான்சில் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நீராடச் சென்ற 2 தமிழ் இளைஞர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இந்த நிலையில் இத்தாலியில் மற்றொரு இலங்கையர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் சலேர்னோ மாகாணத்தில் உள்ள ஃபர்டிஃபுமா பகுதியில் உள்ள பண்ணை வீடு ஒன்றின் நீச்சல் குளத்தில் இலங்கையைச் சேர்ந்தவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவைச் சேர்ந்த 38 வயதான மகேஷ் அரவிந்த என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அண்மையில் இலங்கையிலிருந்து பண்ணையில் வேலை செய்யும் விசாவில் இத்தாலிக்கு சென்றிருந்தார். இவ்வாறான நிலையில் நீச்சல் தடாகத்தில் சடலமாக கண்ட இலங்கையர் தொடர்பாக பண்ணை வீட்டின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மருத்துவ குழுவினர் அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அதீத வெப்பநிலை காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சடலம் மீதான உடற்கூற்று ஆய்வுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகேஷின் மரணம் குறித்த தகவலை அடுத்து வரும் நாட்களில் வெளியிடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவை தாக்கி வரும் எல்னினோ வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.